ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இன்னொரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம இதிலே பண்ணலாம். இப்போது நம்பர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்க வேணாம், அப்படியே கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தா தான் அது வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சாரி, டீபக்கில் ரன். ஸோ ப்ளஸ் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் இதில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஈவன் இப்படி பண்ணலாம், எப்படின்னா இந்த மாதிரி கூட நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா 5 × 10 வந்து 50 இல்லையா, ப்ளஸ் 5 நடக்குது. பட் இப்போ நம்ம இதை ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா இங்கே ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக் மேத் கால்குலேஷன் தான் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த 10 + 5 15 ஆகிக்கும். இப்போ 5 × 15 வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 5 × 15 வந்து 75. ஸோ கரெக்டான ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆர்டர்ஸையும் மாற்றி மாற்றி பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பேசிக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன். ஓகேவா? இதுக்கும் ப்ரோக்ராமுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்பரையும் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து மேலே ஸ்ட்ரிங்ஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கன்கார்டினேஷன் பண்ணுவோமா, எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை பண்ணுவோமா, ஏதாச்சும் இப்படி பண்ணுவோம், ரைட்டா? இப்படி தான் நம்ம வந்து மேலே பண்ணிகிட்ருப்போம் எப்போவுமே ஸ்ட்ரிங்ஸில். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் வரும். பிகாஸ் எப்போவுமே ஒரு இன்டீஜரையும் ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ ஒரு இன்டீஜரையும் நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு நார்மல் கன்காட்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன மாதிரினா, இல்லை இப்படி இல்லை, சாரி, ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்கேட்னேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இப்படி இப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஆகாது, இதை தான் வரும். பிகாஸ் இது வந்து ஒரு நம்பர் தான். ஸோ வந்து என்ன தான் நீங்கள் வந்து இது நம்பர் இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டுன்னு தெரியும். இந்த ஒரு படிக்க பார்க்கும்போது நமக்கு மீனிங் தெரியும். பட் அது வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து அது தெரியாது இல்லையா, பைத்தானுக்கு அது தெரியாது. ஸோ இது வந்து நம்பரை தான் ட்ரீட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். ஓகேவா? அதுக்கு ஒரு பேசிக் கமாண்ட் என்ன அப்படின்னா வந்து str. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, டாட் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கமாண்டை வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 5 தூக்கி இதில் போட்டுடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இன்டீஜர். ஓகேவா? அதாவது நம்பர். இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக மாறும். இப்போ ரன் பண்ணுவோம். இல்லை ரன் பார்த்தீங்களா? ஸோ மை ஏஜ் இஸ் 5 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? அண்ட் இதை வந்து ப்ளஸ்லாம் பண்ண முடியாது. இப்போது இதை நான் வந்து ப்ளஸ் கொடுத்து ஒரு 5 கொடுக்குறேன்னா எனக்கு இப்போது எரர் வரும். பிகாஸ் இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். எப்படின்னா இப்படி இருக்கிற மாதிரி தான், இப்படி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லை இப்படி இருக்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படி பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி தராமல் நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்காது. பட் டோன்ட் வரி, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸாக என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, ஏன் வந்து SDR அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டாலோ, இல்லை லென்த் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டாலோ, இதெல்லாம் யார் டிஃபைன் பண்ணுறா, எப்படி டிஃபைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பேசிக் ஓவர்வியூ என்னன்னா, இந்த லென்த் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க இல்லையா, இது வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடு. ஓகேவா? வேறு ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடு. அது உள்ள நம்மளோட என்ன வேணுமோ நம்ம அதை போட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு என்ன தகுந்த மாதிரி அதை பண்ணும். ஓகேவா? சப்போஸ் அவங்க வந்து லென்த் கண்டுபிடிக்க ஒரு கோடு எழுதியிருந்தாங்கன்னா, லென்த் நம்ம உள்ளே இந்த ஸ்ட்ரிங்கை போட்டோன்னா அது என்ன அந்த கோடு வந்து லென்த்துக்கு கண்டுபிடிக்க பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜாபை அது கரெக்டாக பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த இது பண்ணும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் மேலே நான் இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மேலே இப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வரும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஓனாக நமக்கு செட் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து சிம்பிளாக புரிஞ்சிடும். இந்த STR இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபங்க்ஷனை கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்ஸை தான். ஓகேவா? பூலியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? பட் இதை மட்டும் கிளியராக இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க.